இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா, வி ஷேப்பை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஒரு 2 எஃபெக்டிவான வேரியேஷன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, 2 சைட்லேயும் வெயிட் எடுத்துக்கங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 kg அந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ வெயிட்டை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் எடுத்துக்கங்க. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 15 கவுண்ட்ஸ் போடுங்க. இந்த வி ஷேப் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ரொம்ப மாதம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு கொஞ்சமாச்சு ஷேப் தெரியுது. அதனால் இந்த வேரியேஷன் சரியில்லைன்ட்டு நினச்சிடாதீங்க. அதுக்கு தான் நான் இவ்வளோ எஃபெக்டிவான இது சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஒர்க் அவுட்டில் சேமாக ஒரு சைடு மட்டும் வெயிட் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் 15 கவுண்ட்ஸ் போடுங்க. அதேமாரி முடிஞ்சிட்ட பேருக்கு ரைட் ஹேண்டில் 15 கவுண்ட்ஸ் போடுங்க. எப்போவுமே ஒர்க் அவுட் போட்டதுக்கப்புறம் மசிலுக்கு ரெஸ்ட் விடுங்க. இப்போது ஒரு செஸ்ட் கிளாஸ் போட்டிங்கன்னா கம்பல்சரி 1 day ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதனால் அடுத்த நாளே செஸ்ட் கிளாஸ் போட்டுறாதீங்க. அடுத்த நாள் நீங்கள் ஒரு ஷெடியூல் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ ஒரு வீக்லி ஒரு 7 days அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் நான் 6 நாள் ஒர்க் அவுட் போடுற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு பாடிக்கு வந்து கம்பல்சரி ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால் நான் வந்து வீக்லி 5 days மட்டும் ஒர்க் அவுட் போடுற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கிட்டேன். அந்த 2 நாள் மட்டும் ரெஸ்ட் விட்டேன். ஃபுல்லாக கார்டியோ அந்தமாரி ஆவரேஜாக ரெடி பண்ணுற மாரி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க. Day 1 செஸ்ட்டு, Day 2 பேக்கு, Day 3 லெக்கு, Day 4 ஷோல்ட்ரு, Day 5 ஏபிஎஸ்ஸு இல்லைனா பைசெப்ஸு ட்ரைசெப்ஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்தமாரி கன்சிஸ்டன்ஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.